ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது இன்றைக்கி வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு பேசிகிட்ருக்குறேன். அதான் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன், மந்த் எண்டு, அதனால் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். இது என்ன அப்படின்னா, இந்த பப்ளி வந்து எதுக்கு காட்டிகிட்ருக்குறேன் அப்படின்னா, இந்த பப்ளிக்குள்ளே இந்த இடத்துல பாருங்க, தொட்டு பார்த்தா மடமடன்னு உங்களுக்கு சவுண்டு கேட்காது. அப்பப்போ வந்து வீட்டில் செலவு கொடுக்குற காசு இல்லை எதுக்காவது கொடுக்கும்போது ₹1 ₹2 மீறுது, ஒரு ₹100 ₹50 மீறுதுன்னா இதில் போட்டு வச்சுருவேன். நான் போட்டு இது முன்னாடி ஷோகேஸில் இருக்கும் இந்த குட்டி டாலு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம அங்கங்கே வைக்கிறது எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சி எடுத்துருவாங்கன்னா, இந்த மாதிரி நான் டெடி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், டெடியில் வச்சுருவேன். சம்டைம்ஸ் வந்து ஒரு ₹500 ₹200 என்ன கிடைக்குதோ அதை போட்டு வச்சுட்டு மறந்துடுவேன். ரொம்ப ஒரு பண தேவைகள் வரும்போது பார்த்திங்கன்னா, ரொம்ப யோசனை பண்ணி தேடிட்டு இருக்கும்போது இதை எடுத்து கையில் வைக்கும்போது எனக்கு இப்படி தொடும்போது கிடைக்கும். லாஸ்ட் டைம் கூட 2 குட்டீஸ் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ விளையாட எடுத்து கொடுத்துட்ருந்தேன். அப்போ அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இது தொட்டு இது பண்ணிவிட்டு, சுமி இதில் வந்து எதிலோ யாரோ காசு போட்டு வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ தான் எனக்கு சண்டை ஞாபகம். ஆமாங்க, நான் தான் போட்டு வைப்பேன் அப்பப்போ, அதோட காசு தான் அதில் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, குழந்தைங்க விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அப்படியே விளையாடிட்டு அவங்களும் வச்சுட்டு போயிட்டாங்க. இல்லை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சி ஒரு 1000 500 தேவைப்படுது, அப்போ நம்ம யார்ட்டையும் போய் வாங்க தேவையில்லை. இந்த மாதிரி செலவு கொடுக்குற காசை நம்ம வந்து போட்டு வைக்கிறோம் அப்படின்னா சேஃபாகவும் இருக்கும், யாரும் கண்டுபிடிச்சி அவ்வளோ சீக்கிரம் எடுக்கவும் முடியாது. அதனால் இந்த டெடி பேரில் போட்டு, இது என்னோடய லக்கி டெடி பேர், எப்போயுமே ஒரு ₹1000 500 போட்டு வச்சுருவேன். நான் இந்த மாதிரி தான் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்துட்டு வீட்டில் இருக்கிறோம் நம்ம, ஒரு எல்லாத்துக்குமே வந்து அவங்க கையே தேடிட்டுருக்க முடியாது, வெளியில் போயிட்டு வருவாங்க டியூட்டிக்கு அப்படின்றதுனால. பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு வந்து இன்னும் பேகெல்லாம் கூட எடுத்து வைக்கல பாருங்கள், ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்றைக்கி என்ன வீடியோனா, ஏடிஎம் கார்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் தருவாங்க இல்லைங்களா, அந்த ஏடிஎம் கார்டு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கார்டு வந்து முடிஞ்சுதுங்க, கார்டு வந்து எக்ஸ்பிரி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ போய் கேட்டால் லாஸ்ட் டைம்லாம் பார்த்திங்கன்னா, கார்டு எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்னா இந்த கார்டை கொடுத்தோடனே போஸ்ட் ஆஃபீஸ்லேயே நமக்கு வந்து கார்டு கொடுத்துருவாங்க, அப்போவே கையில் கொடுத்துருவாங்க, எந்த ப்ரொசீஜரும் கிடையாது. நம்ம கார்டு எக்ஸ்பைரி ஆன கார்டை கொடுத்தோம்னா புது கார்டு கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. ஆனால் இப்போது என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த கார்டு வந்து வர டிலே ஆகுது. அதனால் இப்போ நம்மளோட புக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம எந்த அட்ரஸ்ஸு வந்து இருக்குதோ அந்த அட்ரஸ்க்கு டைரெக்டாக வீட்டுக்கு தான் போகுமா. நம்ம அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அது நம்மளோட அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தோம்னா வந்து அங்கே தான் போகுமா. நான் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணது அங்கே தான், தருமபுரி. அப்புறம் ஜாபுக்காக வேண்டி அவர் இங்கே வரவும் நாங்கள் எல்லாம் வரவும்